Hello everyone, welcome to KBAV kitchen. வாங்க ஆப்பிரிக்கன் ஸ்டைலில் மசாலா பன்னு செய்யலாம். வெங்காயத்தை ரவுண்டாக வெட்டிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கலாம். அதாவது மஞ்சள்தூள். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். இவை வெங்காயத்துடன் நன்றாக மிக்ஸ் ஆவதற்கு நன்றாக இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி மாவு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இவற்றையெல்லாம் ஒன்றாக கலக்கும் வரை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம்.
2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நன்றாக சூடானவுடன் வெட்டி வைத்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குவதற்கு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். இவற்றை நன்றாக வதக்க வேண்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தக்காளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவற்றின் பச்சை வாசனை போகும் அளவு நன்றாக வதக்க வேண்டும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கலாம். மசாலா ரெடி. ஆப்பிரிக்கா ஸ்டைலில் மசாலா பண்ணு ரெடி. சொல்லுங்க. ஆஹா சொல்லுங்க.